பொறியியல் மெக்கானிக்ஸ் முதலாவது பகுதிக்கு வருவோம். மெக்கானிக்ஸுங்கிறது ஃபிசிக்ஸில் ஏ-லெவல் சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஒரு பாடப்பரப்பு, அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு பாடப்பரப்பும் கூட. சரியா, இது ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு முக்கியம்னு சொன்னால், இது பின்னுக்கு வர பாடங்கள்ல கூட தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுதான் பேசிக் அடிப்படை. இந்த ஸ்லைட் ஷோல எல்லா நோட்ஸுமே இருக்காது. பெரும்பாலான விஷயங்கள் நான் சும்மா வாயால தான் சொல்லுவேன். சரியா, எனக்கு ஞாபகம் வரதுக்காக தான் நான் இந்த ஸ்லைட் ஷோ சும்மா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டால் நீங்க பாஸ் பண்ணிட்டு எழுதிக்கலாம். சரியா, பாஸ் பண்ணிட்டு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இயக்கவியல், டைனமிக்ஸ். அதே மாதிரி நான் ஒவ்வொரு தமிழ் அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, முக்கியமான வார்த்தைகள், அதுகளுக்கான இங்கிலீஷ் வார்த்தைகளையும் சொல்றேன். சில வேளை இங்கே ஏ-லெவலில் உங்களுக்கு தேவைப்படாட்டியும் கூட நீங்கள் யூனிவர்சிட்டி போகிற நேரம் அங்கே கண்டிப்பாக தேவைப்படும். இயக்கவியல் அப்படின்னா டைனமிக்ஸ். இதே மாதிரி நிலையியல்னு ஒரு பகுதி இருக்குது, அது பிறகு பார்ப்போம். சரியா, நிலையியல் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், நிலையா இருக்க பொருட்களை பற்றி ஆராயிறது நிலையியல். இயக்கவியல் அப்படின்றது இயங்குற பொருட்களை பற்றி ஆராயிறது. அதில் உள்ள சப்ஹெட்டிங் நேர்கோட்டு இயக்கம். அதாவது ஒரு துணிக்கை அல்லது ஒரு பொருள். பெரும்பாலும் இப்போ நம்ம ஒரு பொருள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இனிமேல் நம்ம துணிக்கை அந்த மாதிரி தான் பேசுவோம். சரியா, ஒரு துணிக்கை, ஒரு பார்ட்டிக்கல். சரியா, ஒரு பார்ட்டிக்கல் அதாவது சும்மா ஒரு டாட். சரியா, அந்த டாட்டுக்கு என்ன வடிவம் வேணாலும் இருக்கட்டும், என்ன கனவளவு வேணாலும் இருக்கட்டும், என்ன திணிவு வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் கருத போகிறது இல்லை. யாரோ ஒரு துணிக்கை ஏ. சரியா, ஒரு துணிக்கை ஏ அவர் நேர்கோட்டில் இயங்கும் போது, எந்த திசையில வேணாலும் இருக்கலாம். சரியா, நேர்கோடு ஒன்றில் இயங்கும் போது அவருடைய இயக்கத்தை பற்றி நம்ம இப்போ பகுப்பாய்வு அல்லது அனலைஸ் பண்ண போகிறோம், ஆராய போகிறோம். ஓகே, அதுதான் இந்த நேர்கோட்டு இயக்கம் அப்படிங்கிற பகுதிக்குள்ள வரப்போகுது. அதுல நம்ம முதலாவது கன்செப்ட். சரியா, இதுல சில முக்கியமான வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். தூரம். தூரம்ங்கிறது என்னன்னா, ஒரு பொருள் அல்லது ஒரு துணிக்கை. சரியா, நம்ம துணிக்கைன்னு பேசுறோம். ஒரு துணிக்கை நகர்ற பாதையின் மொத்த நீளம். சரியா, நான் பாருங்க உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன். ஒரு மனிதர் இருக்காரு, அவரு இந்த மாதிரி ஒரு பாதையில பிரயாணம் செய்யறார். இது ஏ. சரியா, இது பி, இது சி. ஒவ்வொரு புள்ளிகளுக்கு பேர் போடுறேன், அவ்வளவுதான். டி, இது இ, இது எஃப். இப்படி வச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு பாதையில அவர் பயணம் செய்யறாரு. அவர் பயணம் செய்த தூரம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பாதையின் மொத்த நீளம் தான் அவர் பயணம் செய்த தூரமாக இருக்கும். சரியா, அப்ப நான் சொல்லலாம், அவர் பயணம் செய்த தூரம் 7 ABCDEF இல்லையா, அந்த மொத்த தூரத்திலையும் போறாரு. அப்போ இதுதான் அவர் பயணம் செய்த தூரமாக இருக்கு. ஓகே, அடுத்து ஆரம்ப தானத்துல இருந்து இந்த மனிதர் எங்கெல்லாம் போனாரோ அந்த தானங்கள் எல்லாவற்றிலையுமே இந்த தூரம்ங்கிறது தங்கி இருக்கு. சரியா, இப்போ இந்த மனிதர் ஏல ஸ்டார்ட் பண்ணி பிக்கு போய் சிக்கு போய் டிக்கு போய் இக்கு போய் எஃப்க்கு வந்தார் இல்லையா, அவரு சில வேளை இப்படி வந்திருக்கலாம். ஏல ஸ்டார்ட் பண்ணி பிக்கு போனாரு. ஓகே, பில இருந்து சிடிக்கு போகாம இக்கு எஃப்க்கு வந்திருக்கலாம். அந்த டைம் தூரம் என்ன நடந்திருக்கும், மாறி இருக்கும். ஏன்னா அவர் போன தூரம் குறைவு. நம்மளுக்கு இன்னும் விளங்குற மாதிரி சொல்றோம்னா, இப்போ நம்ம நுவரெலியால இருக்கோம். சரியா, நுவரெலியால இருந்து பண்டர்வெல்ல போய் கொழும்பு போய் அதுக்கப்புறம் யாழ்ப்பாணம் போறோம். சரியா, அப்போ நம்ம தூரம் அப்படின்னு பார்ப்போமாக இருந்தால், நுவரெலியால இருந்து பண்டர்வெல்லிக்கு போறதுக்கு ஒரு தூரம் இருக்கும். பண்டர்வெல்ல இருந்து கொழும்பு போறதுக்கு ஒரு தூரம் இருக்கும். கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் போறதுக்கு இன்னொரு தூரம் இருக்கும். அந்த எல்லா தூரங்களையும் சேர்த்துதான் என்னது மொத்த தூரம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதான் தூரம். சரியா, அந்த மொத்த நீளம் தான் நம்மளுக்கு தூரமாக வரப்போகுது. அப்ப அந்த மொத்த நீளம் அவர் போன பாதைகள் எல்லாத்துலயுமே தங்கி இருக்கு. நுவரெலியால இருந்து பண்டர்வெல்லிக்கு போனார், பண்டர்வெல்ல இருந்து கொழும்பு போனார், கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் போனார். இப்ப இன்னொரு மனிதர் அந்த பாதையை தவிர வேற ஒரு பாதையில நுவரெலியால இருந்து பண்டார்ல போய் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போறான்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு தூரம் வேறவா இருக்கும். அப்ப அதுல இருந்து நம்மளுக்கு என்ன விளங்கிக்க முடியும்னு சொன்னால், தூரங்கிறது பாதையில தங்கி இருக்கும். ஓகே, தெரிஞ்சவங்க நம்ம இடப்பெயர்ச்சி பத்தி பேசும்போது இது என்ன தெளிவா விளங்கும். ரைட், இப்போ நம்ம அடுத்த கன்செப்டுக்கு வரும். இப்ப தூரம்னா இதுதான். அடுத்த கன்செப்ட் இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா, தூரம்ங்கிறது டிஸ்டன்ஸ், இடப்பெயர்ச்சிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். இடப்பெயர்ச்சி அப்படின்றது என்னன்னா, ஒரு பாதையில ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையிலான குறுகிய தூரம் அல்லது குறுகிய நீளம். மறுபடி அதே மனிதண்ட பாதை நான் வரைகிறேன். இப்படி போனார், ஏல இருந்து பிக்கு போய் சி டி இ எஃப். தூரங்கிறது என்னங்கிறது நம்மளுக்கு தெளிவா விளங்கிடுச்சு. ஏல இருந்து பிக்கு போய், பில இருந்து சிக்கு போய், சில இருந்து டிக்கு போய், டில இருந்து இக்கு போய், ஈல இருந்து எஃப்க்கு போற மொத்த நீளம் தான் தூரம். ஆனா இடப்பெயர்ச்சி அப்படின்றது என்னன்னு சொன்னால், ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும்
இடையிலான குறுகிய நீளம். குறுகிய நீளம் எப்படி இருக்கும்? இது குறுகிய நீளமா? இல்லை. இது இல்லை. இப்படியெல்லாம் இருந்தால் அது குறுகிய நீளமாக இருக்காது. குறுகிய நீளம் எப்ப வரும்னு சொன்னால், நான் இதை அழிக்கிறேன். குறுகிய நீளம் நேர்கோட்டு நீளமாக இருக்கும். அது இருக்கிற சின்ன நீளம். இதை விட்டு நீங்க என்ன மாதிரி பாதை அமைத்தாலும் அந்த நேர்கோட்டு நீளத்தை விட பெருசா தான் இருக்கும். சரியா? அப்ப சின்ன நீளம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் நேர்கோட்டு நீளமா தான் இருக்கும். அப்ப அந்த ஏக்கும் எஃப்க்கும், அதாவது ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையிலான நேர்கோட்டு நீளம் அல்லது குறுகிய தூரம் அப்படிங்கிறது செங்குத்து தூரம்னு சொல்லலாம். அது நம்ம பிறகு பார்ப்போம். சரியா? ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான நேர்கோட்டு தூரம் தான் இருக்கலே குறுகிய நீளமாக இருக்கும். அந்த குறுகிய நீளம் தான் இடப்பெயர்ச்சியாக இருக்கும். இதுதான் அந்த இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இப்போ இது பாதையில தங்கி இருக்காரு. இந்த இடப்பெயர்ச்சி என்ன பாதையில போயிருந்தாலும் அவருக்கு அது கவலை இல்லை. அவருக்கு என்ன தேவை? ஆரம்ப நிலையும் இறுதி நிலையும் மட்டும்தான். இப்போ ஏல இருந்து எஃப்க்கு இப்படி ஒரு பாதை இருக்கு, இப்படி ஒரு பாதை இருக்கு, இப்படி ஒரு பாதை இருக்கு. சரியா? அதே மாதிரி இப்படியே சுத்தி போய் இப்படி ஒரு பாதை இருக்கு. சரியா? ஒவ்வொரு பாதையின் தூரமும் வேற வேற. குறுகிய தூரம் யாரு? இவரு. உண்மையா குறுகிய தூரம் யாருன்னு சொன்னாலும் இதுதான் குறுகிய தூரம். நான் இருக்க பாதைகள்ல மிகச்சிறிய தூரம் இது. சரியா? இது அதை விட பெருசு, இது அதை விட பெருசு, அப்படி நம்ம ஆர்டர் பண்ண முடியும். தூரங்கள் மாறுது, ஆனா இடப்பெயர்ச்சி எல்லா பாதையிலையுமே ஒரே எஸ் தான். ஒரே எஸ் தான். ஏன்னா ஆரம்ப நிலை எல்லா பாதையிலுமே ஒண்ணு, இறுதி நிலை எல்லா பாதையிலுமே ஒண்ணு. ஆகவே இடப்பெயர்ச்சி எல்லா பாதைகளுக்குமே சமனாதான் இருக்கும். ஓகே, அது பாதையில தங்கல, எப்படி பாதை இருந்தாலும் பரவாயில்ல, ஆரம்ப நிலை இறுதி நிலை மாறாட்டி இடப்பெயர்ச்சி மாறாது. அது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். அதை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி வைக்கணும். ஓகே, இப்போ அலகுகள் பத்தி கொஞ்சம் பேசுவோம். சரியா? நம்ம தூரத்துக்கு இடப்பெயர்ச்சிக்கு அலகுகள் எப்படி வருதுன்னு பார்ப்போம். தூரம் அப்படின்றது ஒரு நீளம் இல்லையா? அப்படின்றது ஒரு நீளம். அப்ப அதுக்கு அலகு SI யூனிட், நம்ம மீட்டர்னு சொல்லலாம். சரியா? பரிமாணம் நம்ம அலகும் பரிமாணம் பாடம் கிளியர். ஆகவே இதுக்கு பரிமாணம் L. இதே மாதிரி இடப்பெயர்ச்சி பார்ப்பீங்களா? இடப்பெயர்ச்சி ஒரு வகையான ஒரு நீளம் தான். சரியா? அப்ப நீளம் SI யூனிட், இடப்பெயர்ச்சி SI யூனிட் மீட்டர், பரிமாணம் என்னவா இருக்க போகுது? L. சரி, அப்ப அலகு பரிமாணங்கள் எழுதிக்கோங்க. மேல தூரத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் எழுதிக்கோங்க. ரைட்டா? இப்ப நம்ம சில உதாரணங்கள் பார்ப்போம். இப்ப பாருங்க, இந்த ஒரு ஸ்கேல்ல ஒரு எறும்பு இருக்கு. அந்த எறும்பு பயணம் செய்யுது. எவ்வளவு தூரம் போயிருக்கு? 4 அலகுகள், அதாவது இங்க சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. அப்ப 4 சென்டிமீட்டர் தூரம் அவர் பயணம் செய்திருக்காரு. அப்ப தூரம் நம்ம சொல்லலாம் 4 சென்டிமீட்டர் இல்லையா? தூரம் 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி தூரத்தை வந்து நான் ஒரு டின்னு போடுறேன், டிஸ்டன்ஸ். அது ஒரு 4 சென்டிமீட்டர் வருது. இதே மாதிரி இடப்பெயர்ச்சி சொல்ல முடியுமா? என்னவா இருக்கும்? இங்க இருந்தவர் 4 சென்டிமீட்டருங்கிற நிலைக்கு வந்திருக்காரு. குறுகிய நேர்கோட்டு தூரம் 4 சென்டிமீட்டர் தான். தூரமும் இடப்பெயர்ச்சியும் சமமா வருது, பிரச்சனை இல்லை. சரியா? இதே மாதிரி இன்னொரு உதாரணம் பாருங்க. இந்த உதாரணத்துல பாருங்க, இந்த எறும்பு 0 இருந்து 5 சென்டிமீட்டருக்கு போய் 5 சென்டிமீட்டர் இருந்து 3 சென்டிமீட்டர் இல்ல 2.5 சென்டிமீட்டர் கிட்ட மாதிரி வராரு இல்ல. அப்போ அவர்கிட்ட சென்ற மொத்த தூரம் D எவ்வளவு? சென்ற மொத்த தூரம் முதல்ல 0 இருந்து 5க்கு போனார்ல, அதுக்கு 5 அலகு தூரம், அதாவது 5 சென்டிமீட்டர் தூரம் போயிருப்பாரு. அதோட 5ல இருந்து 2.5 சென்டிமீட்டர் வரைக்கும் திருப்ப வந்தார் இல்லையா? அந்த தூரமும் சேர்ந்து மொத்த தூரம் நம்மளுக்கு வரப்போகுது 7.5 சென்டிமீட்டர். இது தூரம். இப்ப இடப்பெயர்ச்சி பார்ப்போம். ஆரம்ப நிலை இது, இறுதி நிலை இது. ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடைப்பட்ட குறுகிய தூரம் எவ்வளவு? இந்த தூரம். அது 2.5 சென்டிமீட்டராக இருக்கு இல்லையா? அவ்வளவுதான் தூரம். வந்து நீங்க மொத்தமா அவர் பிரயாணம் செஞ்சு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். 7.5 சென்டிமீட்டர். இடப்பெயர்ச்சிங்கிறது ஆரம்ப நிலை இறுதி நிலை மட்டும்தான், வேற எதுவுமே அங்க சம்பந்தப்பட போறது இல்ல. ஆகவே தூரம் இங்க 7.5 சென்டிமீட்டர், இடப்பெயர்ச்சி 2.5 சென்டிமீட்டர். இப்ப இந்த உதாரணத்தை பாருங்க. இந்த உதாரணத்துல அந்த டொட்டு வந்து ஒரு மனிதன். சரியா? அவர் இந்த ரேஸ் ட்ராக்ல ஓட போறாரு. சரியா? இப்ப இந்த ரேஸ் ட்ராக்ல மனிதன் ஓட தொடங்கி இந்த பாதை வழியா ஓடுறான். சரியா? ஒரு லெப் பூர்த்தி செய்துட்டான். 2வது லெப் போகுது, 2வது லெப்பையும் பூர்த்தி செய்துட்டான். 3வது லெப் போகுது, 3வது லெப்பையும் பூர்த்தி செய்துட்டு மனிதன் ஓய்வுக்கு வரான். இப்ப யோசிங்க,
மனிதன் சென்ற மொத்த தூரம். எவ்வளவு தூரம் ஓடினா மொத்தமா? 3 ரவுண்ட் ஓடணும் இல்லையா? ஆகவே சென்ற மொத்த தூரம் 3 தர ஒரு ஒரு ரவுண்டுக்கான தூரம் வந்து நம்ம ஒரு எஸ் இல்லாட்டி ஒரு எல்லுன்னு வைப்போம். ஒரு ரவுண்ட் போறதுக்கு தேவையான மொத்த தூரம் எல்லுன்னு வைப்போம். அந்த மாதிரி 3 தடவை போயிருக்கோம். ஆகவே 3L இதான் அவன் சென்ற மொத்த தூரம். சரியா? இடப்பெயர்ச்சி யோசிங்க. ஆரம்ப நிலை இது. 3 தடவை ஓடி இறுதியாகவும் இங்கனே வந்து நின்றான். அப்ப இறுதி நிலை அது. ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடைப்பட்ட நேர்கோட்டு தூரம் எவ்வளவா இருக்கும்? ரெண்டுமே ஒரே புள்ளி இல்லையா? அப்ப 0 இல்லையா? அப்போ தூரத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான வித்தியாசம் உங்களுக்கு தெளிவா விளங்கி இருக்கணும். தூரம்ங்கிறது அவர் நகர்ற தூரங்கள் எல்லாத்தையும் மொத்தமா கூட்டி சொல்லணும். இடப்பெயர்ச்சிங்கிறது ஆரம்ப நிலையும் இறுதி நிலையும் மட்டும் கருத்தில் கொண்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். சரியா? அப்ப அதை நம்ம ஒரு சமரியாக நம்ம இடப்பெயர்ச்சிக்கும் தூரத்துக்கும் இடையிலான வித்தியாசத்தை கொஞ்சம் நம்ம சமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா லேஸ் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு சமரி ஒண்ணு நான் காட்டுறேன் பாருங்க. இடப்பெயர்ச்சி, தூரம். இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஆரம்ப இறுதி நிலைகளுக்கு இடையிலான குறுகிய தூரம். சரி, உண்மையா சொல்ல போனா அது நேர்கோட்டு தூரமாக இருக்கும். அது விளங்கு தர. ஆரம்ப நிலை இறுதி நிலை மட்டும்தான் சம்பந்தப்பட போது. ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடைப்பட்ட குறுகிய தூரம் தான் இடப்பெயர்ச்சி. தூரங்கிறது சென்ற பாதையின் மொத்த நீளம். நீங்க எல்லா தூரங்களையும் மொத்தமாக கூட்டி சொல்லணும். இடப்பெயர்ச்சிங்கிறது பாதையில் தங்காது. சரி, இடப்பெயர்ச்சி பாதையில தங்காது. எப்படி வேணாலும் பாதை இருக்கட்டும். சரியா? ஆரம்ப நிலை இறுதி நிலை மாறாத வரைக்கும் இடப்பெயர்ச்சி மாறாது. தூரங்கிறது பாதையில் தங்கியிருக்கும். சரியா? ஒரே தூரத்துக்கு இப்போ ஒரே இடத்துக்கு போறதுக்கு நிறைய பாதைகள் இருக்கலாம். சரி, ஒரு பாதை நல்லா சுத்தி தூரமா போகும். சில பாதைகள் ஷார்ட்கட் சின்னதா போகும் இல்லையா? அப்ப அதுல தூரம் குறைவு, ஆனா இடப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? சமனாதான் இருக்கும். சரியா? வேற வேற பாதைகள். ஆகவே தூரம் மாறும், இடப்பெயர்ச்சி மாறாது. இடப்பெயர்ச்சி பாதையில் தங்காது, தூரம் பாதையில் தங்கியிருக்கு. இடப்பெயர்ச்சி கூடும் குறையும் பூஜ்ஜியமாகலாம். அதாவது இடப்பெயர்ச்சி வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா அடிப்படையாக கொண்டது. இதுதான் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து இந்த பக்கம் இருக்க இடப்பெயர்ச்சி எல்லாம் பிளஸ்ன்னு சொல்றேன். சரியா? இப்ப இடப்பெயர்ச்சிங்கிறது ஒரு காவிக்கணியம். சரியா? அதுக்கு திசை இருக்கு. அப்போ இந்த பக்கம் இருக்க இடப்பெயர்ச்சி எல்லாமே பிளஸ்ன்னு சொல்றேன். அப்போ இங்க இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து இந்த பக்கம் நீங்க நகரும் போது பிளஸ் ஆகி இடப்பெயர்ச்சி கூடும். சரியா? அவர் அங்க இருந்து இந்த பக்கமா வருவாராக இருந்தால் சரியா, இடப்பெயர்ச்சி குறையும். சரி, அப்ப இடப்பெயர்ச்சி கூடும் குறையும். குறைஞ்சி மறுபடியும் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கே வருவாராக இருந்தால் பூஜ்ஜியமா போயிடும். இங்கிருந்து மத்த திசையில போவாராக இருந்தால் இடப்பெயர்ச்சி மைனஸ் ஆக நம்மளுக்கு கிடைக்கும். எஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூவாக வரும். சரி, அப்போ இடப்பெயர்ச்சி கூடும் குறையும், பூஜ்ஜியம் ஆகலாம் அல்லது மறை பெருமானமாக அமையலாம். ஆனால் தூரம்ன்றது தொடர்ச்சியாக கூடும். இதே மாதிரி ஒரு சினாரியோ யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் போறார், தூரம் கூடுச்சு. திரும்பி இந்த பக்கம் வாரார், இந்த தூரம் திரும்ப கூடத்தான் போகுது. மறுபடியும் இங்கே வாராராக இருந்தால் போறதுக்கு எக்ஸ் தூரம் எடுத்தால் வாரத்துக்கு எக்ஸ் தூரம் எடுக்கும். ஆகவே போய் வர 2x தூரம், மொத்த தூரம் 2x. ஆனா இடப்பெயர்ச்சி 0. இங்க இருந்து இந்த திசையில போவாராக இருந்தால் ஒரு y தூரம் போறாருன்னா இவர் சென்ற மொத்த தூரம் 2x + y. ஆனா இங்க மொத்த இடப்பெயர்ச்சி பார்த்தால் இந்த தூரம் மட்டும்தான் வரும் இல்லையா? அதுவும் மைனஸ்ல வரும். ஆகவே தூரம்ங்கிறது தொடர்ச்சியாக கூடும். தூரத்தை நம்ம மைனஸ்ல சொல்லவே மாட்டோம். அது தொடர்ச்சியா கூடிட்டே போகுது. இப்ப நம்ம வாகனங்கள்ல பாப்பமாக இருந்தால் தூரத்தை அளக்கிறதுக்கு அந்த ஸ்பீடோ மீட்டர்ல ஒரு இது ஒண்ணு சுத்தும் இல்லையா? நம்ம எவ்வளவு தூரம் போறோங்கிறத அதை நோட் பண்ணி வைக்கும். அது கூடிட்டே தான் இருக்குமே தவிர அது குறையாது. சரி, நம்ம நேரா போவோம், திருப்ப ரிவர்ஸ் எடுத்துட்டு வருவோம், அது எல்லாத்தையுமே அது கூட்டி தான் சொல்லும். இன்னொரு உதாரணம் சொல்லணுமா இருந்தால் நம்ம ஒரு எலக்ட்ரிக் மீட்டர் இருக்கு இல்லையா வெளியே, அது வந்து கூட்டிட்டு தான் இருக்கும், என்னைக்குமே குறையாது. நம்ம கரண்ட் ரிவர்ஸ்ல போகுதுன்னு சொல்லி குறைய போறது இல்லை, ரிவர்ஸ்ல போகாது, குறையாது. அது என்னைக்குமே கூட்டிட்டு தான் போகும். அதே மாதிரிதான் தூரம் எப்பயுமே கூட்டிட்டு தான் போகும், தொடர்ச்சியாக கூடும். ஆனா இடப்பெயர்ச்சி கூடும் குறையும், பூஜ்ஜியமாகலாம் மறையாகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே, அதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். இதே மாதிரி இடப்பெயர்ச்சி பார்ப்பீங்களாக இருந்தால் அதுக்கு பருமன் இருக்கு, திசை இருக்கு. இங்க சொன்னோம்ல இந்த திசையில உள்ளதா பிளஸ் எடுக்கிறோம், ஆகவே எதிர் திசை மைனஸ். அந்த மாதிரி இடப்பெயர்ச்சிக்கு ஒரு திசை இருக்கும். நம்ம மேல செய்த உதாரணத்துல இது ஏ, இது எஃப் ஆக இருக்குமாக இருந்தால் ஏல இருந்து எஃப்க்கு இடப்பெயர்ச்சி நம்ம பார்த்தோம். அந்த இடப்பெயர்ச்சிக்கு ஒரு திசை இருக்கு இல்லையா? ஒரு திசை இருக்கு. நம்ம அந்த திசையை நம்ம பாகைகள்ல சொல்லலாம். வடக்குல இருந்து இத்தனை பாகை, திசைக்கோள்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம மூளை உள்ள, அந்த மாதிரி இத்தனை பாகையில் இருக்கு அப்படின்னு நம்ம ஆங்கிள்ஸ்ல சொல்லலாம். அல்லது இது கிழக்கு, இது வந்து தெற்கு, அப்போ இந்த தென்கிழக்கு திசையில, அந்த மாதிரி திசைகளை யூஸ் பண்ணி சொல்லலாம். சரியா? அப்போ திசை ஒண்ணு இந்த இடப்பெயர்ச்சிக்கு காணப்படும். ஆனா தூரத்துக்கு திசை ஒண்ணு இருக்காது. நம்ம 20 மீட்டர் தூரம் போயிருக்கோம் அப்படின்னா எந்த திசையில வேணாலும் சொல்லலாம். இங்க இருந்து 20 மீட்டர் இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். இப்ப நம்ம
பண்டர்வெல்ல இருந்து கொழும்புக்கு வந்து 200 கிலோமீட்டர்னு சொல்றோம்ல, 200 கிலோமீட்டர் தூரம். அது என்ன திசைன்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஏன்னா அந்த பாதை வந்து வளைஞ்சு நெஞ்சிருக்கும், இப்படியே போகும். என்ன திசையில நம்ம தூரத்தை சொல்ல முடியாது இல்லையா? இந்த திசையில இருக்கு, இந்த திசையில இருக்கு, இந்த திசையில இருக்கு, எல்லா தூரங்களையும் கூட்டி ஒட்டுமொத்தமாக 200 கிலோமீட்டர்னு சொல்றோம். ஆனா இடப்பெயர்ச்சிங்கிறது அப்படி இல்லை. இது பண்டாரவளை, இது கொழும்பாக இருந்தால் பண்டாரவளையிலிருந்து கொழும்புக்கான நேர்கோட்டு தூரம் ஏதோ ஒரு திசையில மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு திசை இடப்பெயர்ச்சி என்ற திசையாக காணப்படும். ஓகே, அப்போ நீங்க சொல்லலாம் இடப்பெயர்ச்சிக்கு பருமனும் திசையும் உண்டு. அதை இன்னொரு விதமா சொல்றதா இருந்தால் அது ஒரு காவிக்கணியம், வெக்டர். சரியா? காவிக்கணிங்கிறது வெக்டர், அதுக்கு பருமனும் திசையும் இருக்கும். நீங்க வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இடப்பெயர்ச்சி எடுத்து கொடுக்கும்போது அதோட பருமனையும் சொல்லணும், திசையும் சொல்லணும். கேள்விகள் செய்யும் போது பருமன் திசை ரெண்டையுமே நீங்க கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதே மாதிரி நிறைய காவிகள் இருக்கு, அந்த காவிகள் எல்லாத்துக்குமே பருமன் திசை நீங்க சொல்லணும். சரியா? அப்பதான் ஃபுல் மார்க்ஸ் தருவாங்க. ஆனா அந்த தூரம்ங்கிறது ஒரு எண்ணிக்கணியம், எண்ணிக்கணியத்தை ஸ்கேலர்னு சொல்லுவோம், SCALAR. காவிக்கணியங்கிறது வெக்டர். காவிகள் வந்து ஒரு மிக முக்கியமான பாடப்பரப்பு, அது பிறகு பார்ப்போம். அப்போ இடப்பெயர்ச்சி ஒரு காவி, தூரம்ங்கிறது ஒரு எண்ணி. சரியா? ஸ்கேலர், வெக்டர். தூரத்துக்கு பருமன் இருக்கு, திசை இல்லை. சரியா? நம்ம தூரத்தை எங்கேயாவது ஒரு கேள்வியில் நம்மளுக்கு கேட்பாங்களா இருந்தால் பருமனை மட்டும் எடுத்து கொடுத்துவாங்க இருந்தால் போதும். சரியா? இது ஒரு எண்ணிங்கிறதால தூரத்தை நம்ம மைனஸ்ல சொல்ல மாட்டோம், என்னைக்குமே தூரம் பிளஸ் ஆகும். ஆனா இடப்பெயர்ச்சி மைனஸ் ஆகலாம். சரியா? அதோட திசையை பொறுத்து மைனஸ் ஆகலாம். இதே மாதிரி அடுத்த டிஃபரன்ஸ் பார்ப்பீங்களாக இருந்தால், ஒரு திசையில் இடப்பெயர்ச்சி நேரென கருதினால் எதிர் திசையில் மாறி, அதை நான் மேல சொல்லி காட்டினேன். இந்த பக்கம் பிளஸ் ஆகி இருந்தால் எதிர் திசையில பேசும்போது நம்ம மைனஸ்னு பேசுவோம். சரியா? ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை குறித்து ஒரு திசையை பிளஸ்ன்னு எடுத்தால் அதுக்கு எதிர் திசை மைனஸாக காணப்படும். ஆனா தூரம் எப்போதும் பிளஸ், எப்போதும் பிளஸ். உங்ககிட்ட வந்து ஒரு மேசையின் நீளத்தை அளக்க சொன்னா நம்ம தூரத்தை தான் அளப்போம். அந்த நீளம் வந்து நம்ம மைனஸ்ல சொல்ல மாட்டோம். -10 சென்டிமீட்டர் நீளமான ஒரு மேசை அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்போ ஒரு நீளமோ அல்லது ஒரு தூரமோ பிளஸ் ஆகத்தான் இருக்கும். சரியா? அதுவும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். சில வேளை நம்ம நிறுவல்கள் செய்யும் போது இதை யூஸ் பண்ணுவோம். சரியா? சில வேளை நம்ம நிறுவல்கள் செய்துட்டு போகும்போது எங்கேயாவது தூரம் மறையில வருமாக இருந்தால் அல்லது ஒரு நீளம் மறையில வருமாக இருந்தால் அதுக்கு சாத்தியம் இல்லைன்னா நம்ம சொல்லுவோம். சரியா? அப்போ இது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். அடிப்படையான சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனா இதுதான் பிறகு வந்து நம்மளோட கன்செப்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணிட்டு போகுது. அதனால அடிப்படைகளை தெளிவாக விளங்கி வச்சுக்கோங்க. சரி, நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். கதி, கதிங்கிறது ஸ்பீடுன்னு சொல்றோம். சரியா? கதிங்கிறது என்னன்னு சொன்னால் அலகு நேரத்தில் செல்லும் தூரம். அலகு நேரம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு செகண்ட்ல அல்லது ஒரு நிமிஷத்துல அல்லது ஒரு ஹவர்ல. சரி, அலகுங்கிறது ஒண்ணுன்னு அர்த்தம். அலகு நேரத்துல செல்ற தூரம் என்னவோ அதுதான் கதின்னு சொல்றோம். சரியா? அப்ப கதிக்கு நம்ம ஒரு சமன்பாடு எழுதலாம். எப்படி? தூரம் கீழே நேரம். சரியா? கதியை வந்து ஒரு வீணு போடுவமாக இருந்தால் V சமன் தூரம் ஒரு டீனு போடும் T. சரியா? இது ஒரு முக்கியமான சமன்பாடு. கதிங்கிறது அலகு நேரத்துல செல்ற தூரம். இப்ப தூரம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஒரு எண்ணி இல்லையா? நேரத்துக்கு காவி எண்ணி சொல்ல முடியாது. சரியா? அப்ப நேரம் வந்து ஒரு எண்ணி தான், அது ஒரு நம்பர், அது வந்து கூட்டிகிட்டே தான் போகும். நேரம் என்னைக்குமே ரிவர்ஸ்ல போகாது, இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. நேரம் பிளஸ்ல கூட்டிகிட்டே போகுது. ஆகவே அது ஒரு எண்ணி தான். தூரம்ங்கிறது ஒரு எண்ணி, ஆகவே கதிங்கிறதும் ஒரு எண்ணிக்கை, ஒரு எண்ணிக்கணியம். ஓகே, கதியின் அலகு பாப்பீங்களாக இருந்தால் தூரத்துக்கு அலகு மீட்டர், நேரத்தின் அலகு செகண்ட். அப்ப மீட்டரின் கீழ் செகண்ட் வரப்போகுது, மீட்டர் செகண்ட் -1. சரியா? அப்ப அலகு ms-1. சரியா? பரிமாணம் எழுத முடியும். எம்முக்கான பரிமாணம் L, டைம்கான பரிமாணம் T. ஆகவே கதிக்கான பரிமாணம் LT-1 இல்ல LT-1. கதிக்கு திசை இல்லை, பருமன் மட்டும்தான் இருக்கு. சரியா? கதிங்கிறது என்னன்னா ஸ்பீட். சரியா? இப்ப நம்ம வாகனம் ஓட்டிட்டு போகும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, 20 km/h போகுது வாகனம். சரியா? அல்லது 40 km/h போகுது. அப்படி நம்ம சொல்ற எல்லாமே ஸ்பீட். சரியா? இப்ப நம்ம வாகனம் ஓட்டும் போது நம்ம என்ன ஸ்பீட்ல போறீங்கன்னு கேட்டா 20 km/h இந்த திசையில போறேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அது எல்லா திசையிலையுமே அந்த ஸ்பீட் நம்ம சொல்லலாம். ஒரு பெண்ட் எடுக்கும் போது பெண்ட் ஃபுல்லாவே 40 km/h அப்படிங்கிற ஸ்பீட்ல போகலாம் இல்லையா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அவர் இங்க இருக்கும்போது இந்த திசையிலையும் 40 தான் ஸ்பீட், இந்த திசையிலையும் 40 தான் ஸ்பீட். சரி, அவர் அந்த திசையில தங்கி இல்ல, அவர் எல்லா இடத்துலயுமே 40 km/h ஸ்பீட்ல போறாரு. அப்ப ஸ்பீடுங்கிறது ஒரு எண்ணி, அதுக்கு திசை ஒண்ணு இல்லை. சரியா? இதே மாதிரி அடுத்த விஷயம் வேகத்துக்கு வரும். வேகம்ங்கிறது இங்கிலீஷ்ல வெலோசிட்டின்னு சொல்றோம். அது அலகு நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சி.
அலகு நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சி. அதாவது வேகத்துக்கு நம்ம ஒரு சமன்பாடு எழுதலாம். இடப்பெயர்ச்சி ஓவர் நேரம். சரியா? இடப்பெயர்ச்சிங்கிறது ஒரு காவி, நேரம்ங்கிறது இன்னைக்கு காவி சொல்ல முடியாது. சரியா? அது ஒரு எண்ணி மாதிரி கருது. இடப்பெயர்ச்சிங்கிறது ஒரு காவி, நேரம்ங்கிறது ஒரு எண்ணி. ஆகவே வேகம் நம்மளுக்கு காவியாக இருக்கும். காவினா என்ன அர்த்தம்? அதுக்கு பருமனும் உண்டு, திசையும் உண்டு. சரியா? காவியாக இருக்கும். இதன் அலகு பாப்பிகளாக இருந்தால் இடப்பெயர்ச்சியின் அலகு மீட்டர் தான், நேரத்தின் அலகு செகண்ட். ஆகவே மீட்டர் செகண்ட் -1 ஆக இருக்கும். பரிமாணம் நீங்க எழுதலாம். இதுக்கு எல், இதுக்கு டி, அதே பரிமாணம் LT -1 வரும். ஓகே, அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா வேகத்துக்கும் கதிக்கும் இடையில உள்ள மிக முக்கியமான வேறுபாடு என்னன்னு சொன்னால், வேகம் காவி, சரி, அதுக்கு திசையும் இருக்கு. கதிங்கிறது எண்ணி, அதுக்கு திசை இல்லை, அதுக்கு பருமன் மட்டும்தான் இருக்கு. இப்போ இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பாயிண்ட். நிறைய கேள்விகள் கூட பாஸ் பேப்பர்ஸ்ல வந்திருக்கு. சில வேளை நம்மளுக்கு கிராஃப்ஸ் வரைய சொல்லுவாங்க. நம்ம வேக நேர வரைவமாக இருந்தால், இது வேக நேர வரைவாக இருந்தால், அந்த வேக நேர வரைவு ஒரு காவி இல்லையா? அதாவது அதுக்கு பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. அப்ப அந்த திசை கொண்ட எண்கள், அந்த திசை குறிக்கிறதுக்கு திசை கொண்ட எண்கள் யூஸ் பண்றதுனால பிளஸ் பெருமானமும் வரும், மைனஸ் பெருமானமும் வரும். அப்ப வேக நேர வரைவு இப்படி வரலாம். அதாவது மைனஸ் திசையிலையும் இருக்கலாம், பிளஸ் திசையிலையும் இருக்கலாம். ஆனா கதி நேர வரைவு பாப்பாக இருந்தால் VT, கதிங்கிறது ஒரு எண்ணி இல்லையா? அதுக்கு பருமன் மட்டும்தான் இருக்கு, அதுக்கு திசை இல்லை. ஆகவே அந்த கிராஃப் இப்படி வரும். அதாவது இந்த மறைப்பகுதியில் உள்ள வேகம் அப்படியே நேர் திசையில மிரர் ஆகி வரும், அல்லது ஒரு மட்டு கிராஃபாக. சரியா? மட்டு கிராஃப் நம்ம மெட்ஸ் பாடம் அதுல எல்லாம் வரும். சரியா? ஒரு மட்டு கிராஃப் அப்படிங்கிறது என்னன்னா பருமனுக்கு மட்டும் வரையிறது. உதாரணத்துக்கு இங்க ஒரு 10 மீட்டர் செகண்ட் -1, இங்க ஒரு 5, இங்க -5, இங்க -10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். -10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வேக நேர வரைவு மைனஸ் திசையில இருக்கு. ஆனா இதுக்கான கதி நேர வரைவு வரையும் போது இவர்கிட்ட பருமனை மட்டும் பார்க்கணும். சரியா? ஆரம்பத்துல 10, சரியா? இது 5, இந்த நிலைமை 5, இது 0 ஆகுது, இந்த டைம்ல 0 ஆகுது. ஓகே, மறுபடியும் இங்க வரும்போது -5. ஆனா அது விட்டு பருமனை மட்டும் பார்த்தால் அது +5 ஆகும். பருமன் மட்டும் +5, திசை தான் மைனஸ். சரியா? அப்ப +5. இங்க -10க்கு வரும்போது இது +10 இருக்கும். நம்ம VT கிராஃப்லாம் நம்ம பிறகு கேள்விகள் செய்யத்தான் போறோம். நான் உங்களுக்கு இந்த திசைகள் எப்படி கிராஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் சொல்றேன். அப்ப இது வேக நேர வரைவு, அது மறை திசையிலையும் போகலாம். இது கதி நேர வரைவு, அது நேராக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நம்ம பருமனுக்கு மட்டும்தான் நம்ம பேசுவோம். ஓகே ஓகே அடுத்த விஷயம் பாருங்க. இடப்பெயர்ச்சி அடையும் திசையில் வேகம் நேராக இருக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இதுதான் அந்த பொருள். ஏல இருந்து பிக்கு போறார். சரியா? நம்ம இந்த பக்கம் இடப்பெயர்ச்சியை பிளஸ்ன்னு எடுப்போம். இந்த பக்கம் இடப்பெயர்ச்சி பிளஸ் எடுத்தால் ஏல இருந்து பிக்கு போற திசையில வேகம் பிளஸ் ஆக இருக்கு. சரியா? அப்ப பில இருந்து ஏக்கு போற திசையில வேகம் என்னவா இருக்கும்? மைனஸ் ஆக இருக்கும். சரியா? அப்ப ஏல இருந்து பிக்கு போற திசையில இடப்பெயர்ச்சியை பிளஸ்ன்னு எடுத்தால் இடப்பெயர்ச்சியின் திசையில் வேகம் பிளஸ் ஆக இருக்கும். சரியா? ஏல இருந்து பிக்கு இடப்பெயர்ச்சி கூடுதாக இருந்தால் ஏல இருந்து பிக்கு போகும்போது வேகம் பிளஸ். சரியா? ஏல இருந்து பிக்கு வேகம் மைனஸ் ஆகி இருந்தால், இடப்பெயர்ச்சி மைனஸ் ஆகி இருந்தால், சரியா, அதாவது இந்த பக்கத்தை இடப்பெயர்ச்சி நம்ம பிளஸ் எடுத்துப்போமா இருந்தால் ஏல இருந்து பிக்கு போகும்போது வேகம் மைனஸ் பெருமானமாக இருக்கும். அது நீங்க பிறகு கேள்விகள் செய்யும்போது உங்களுக்கு ஈஸியா பிடிப்படும். இப்போ நீங்க அதை யோசிக்க தேவையில்லை. நம்ம அடுத்த உதாரணங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஈஸியா பிடிப்படும். நான் ஒரு சார்ட் ஒன்று கடைசியா சமரியா போட்டு காட்டுறேன். அடுத்த விஷயம் சராசரி கதி. சராசரி அப்படின்னு என்னன்னா அவரேஜ். சரியா? இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு வாகனம் ஒன்று ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போவதாக இருந்தால் அது வெவ்வேறு வேகங்கள்ல தான் போகும். சரியா? சில வேலை ஏற்றங்கள் இருக்கும், பள்ளங்கள் இருக்கும். பள்ளத்துல ஃபாஸ்டா போகும், ஏற்றத்துல ஸ்லோவா போகும். அப்போ அங்க வேகம் மாறிட்டே இருக்கு இல்லையா? அந்த வேகங்கள் எல்லாத்திண்டையும் ஒரு சராசரி தான் சராசரி கதின்னு சொல்றது. சரியா? கதிகள் எல்லாத்திண்டையும் சராசரி சராசரி கதி, வேகங்கள் எல்லாத்திண்டையும் சராசரி சராசரி வேகமாக இருக்கும். அதை நம்ம அடுத்து பார்ப்போம். சராசரி கதிங்கிறது என்னது? மொத்த தூரத்தின் கீழ், மொத்த தூரம் கீழே எடுத்த மொத்த நேரமாக இருக்கும். மொத்த தூரத்தின் கீழ் எடுத்த மொத்த நேரம் தான் சராசரி கதியாக இருக்கும். சரியா? இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம். சரி, இது ஏங்கிற ஊரு, இது பி. நுவர்லியாவும் கொழும்பு மாதிரி யோசிங்களேன். சரியா? அப்ப ஏல இருந்து பிக்கு போகும்போது உள்ள சராசரி கதி என்னன்னு பாப்பமாக இருந்தால் அவர் சென்ற மொத்த தூரம்
தூரம் இடப்பெயர்ச்சி என்னன்னு விளங்கிச்சு தானே. அவசியம் மொத்த தூரத்தை எடுக்கணும். மொத்த தூரம் எடுத்த மொத்த நேரம். இவர் T=0 ஆரம்பிக்கிறாரு, T=T போய் பி அடைகிறாராக இருந்தால் 0 T வரைக்கும் எவ்வளவு டைம் டிஃபரன்ஸ்? டி அலகு நேரம் வந்து என்னது டி நேரம் வந்து டிஃபரன்ஸ் ஆக இருக்கு. அப்ப டி டைம் எடுத்துக்கிறாரு ஏல இருந்து பி அடையிறதுக்கு. அப்ப மொத்த தூரத்தின் கீழ் எடுத்த மொத்த நேரம் டி. சரியா, அதுதான் சராசரி கதியாக இருக்கும். இது வந்து ஒரு ஆவரேஜ். சரியா, அவர் ஸ்பீடா போவாரு, ஸ்லோவா போவாரு, அல்லது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவாரு. அப்ப அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து இவ்வளவு தூரத்தை இவ்வளவு நேரத்துல அவர் அடைஞ்சிட்டாரு. ஆகவே சராசரியா அவர் தொடர்ச்சியாக நிக்காம ஒரே ஸ்பீட்ல வந்திருந்தா இந்த ஸ்பீட்ல தான் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்றதுதான் சராசரி கதி. சரியா, அதை நீங்க தெளிவாக விளங்கி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி சராசரி இடப்பெயர்ச்சி இல்ல, சராசரி வேகம். சராசரி வேகம் சராசரி வேகம் அப்படின்னா என்னன்னா, இடப்பெயர்ச்சியின் கீழ் ஒரு விலையில் இடப்பெயர்ச்சி இருக்கு இல்லையா, அவர் போன மொத்த இடங்கள் எல்லா இடத்தையும் சேர்த்து கடைசி ஆரம்ப நிலையும் இறுதி நிலையும் பார்ப்பீங்களாக இருந்தால் கடைசி ஒரு இடப்பெயர்ச்சி வரும் இல்லையா, அந்த இடப்பெயர்ச்சியின் கீழ் எடுத்த நேரம். ஆக தூரம்னு சொல்லும் போது நம்ம மொத்த தூரம்னு சொல்றோம், எல்லாத்தையும் கூட்டி சொல்றதால மொத்த தூரம்னு சொல்றோம். ஆனா இடப்பெயர்ச்சின்னு சொல்லும் போது நம்ம அதுக்கு மொத்த இடப்பெயர்ச்சின்னு சொல்ல மாட்டோம். சரி, எல்லா இடப்பெயர்ச்சியும் கூட்டி கடைசி இடப்பெயர்ச்சி எடுக்க முடியாது. சரி, அது உண்மையிலே நீங்க காவி கூட்டல் செய்யணும். அதை நம்ம காவிகள் படிக்கும்போது பார்ப்போம். இடப்பெயர்ச்சின்னு பார்க்கும்போது அவர் போன அதே பாதையில இது ஏ இது பி ஆக இருந்தால் ஏக்கும் பிக்கும் இடையிலான நேர்கோட்டு தூரம். சரி, அந்த நேர்கோட்டு தூரம் தான் இடப்பெயர்ச்சி. அந்த இடப்பெயர்ச்சியின் கீழ் இங்கே T=0 இருந்து T=T பி அடைகிறாராக இருந்தால் எடுத்த நேரம் டி. இல்ல, T0 இருந்து டீக்கு போகுதுன்னா டி டைம் எடுத்திருக்கு. ஆகவே எஸ்ஸின் கீழ் டி தான் என்னவா இருக்கும்? சராசரி இடப்பெயர்ச்சியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு உதாரணமா உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று சொல்றேன் பாருங்க. என்ன நடக்குதுன்னா, ஒருத்தர் ஏங்கிற நகரத்துல இருந்து பிங்கிற நகரத்துக்கு போறாரு. அவர் தொடர்ச்சியாக 40 km/hங்கிற வேகத்துல, சரியா, 40 km/h அப்படிங்கிற வேகத்துல 10 ஹவருக்கு வாகனத்தை ஓட்டிட்டு போறாரு. ஆகவே அவர்கிட்ட சராசரி கதி, சரியா, சராசரி கதி நம்ம சொல்ல முடியும் 40 km/h. அல்லது இன்னொரு விதமா, இது ரெண்டுக்கும் இடையில 400 கிலோமீட்டர் தூரம் 10 ஹவர்ல போய் சேர்றாராக இருந்தால் 40 km/h போறாரு. அப்ப அவர்கிட்ட சராசரி கதி என்னது? 40 km/h. இதே மாதிரி இன்னொருத்தர் ஏல இருந்து பிக்கு போறாரு. சரியா, அவரும் 10 ஹவர்ல போறாரு. ஆனா இடையில ஒரு ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு போறாரு. இங்க வரைக்கும், இங்க இருந்து இங்க வரைக்கும் தொடர்ச்சியா போனாரு. அப்புறம் ஒரு ஹவருக்கு மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு மிச்சம் இருக்க டைம்ல வந்து அவர் போறாரு. அது மொத்தமா அவர் 10 ஹவர்ல இயங்கிட்டு இருக்கும்போது போய் சேர்ந்துட்டாரு. சரியா, ஆனால் ஒரு ஹவர் இங்க ரெஸ்ட் எடுக்கிறார். ஆகவே மொத்தமா எடுக்கிற டைம் வந்து 11 ஹவராக இருக்கும். இவரும் 40 km/hல தான் போறாரு. வேற எந்த ஸ்பீடுக்கும் மாறலாம், 50க்கோ இல்ல 30க்கோ போகல, 40 km/hல தான் போறாரு. 400 கிலோமீட்டர் வந்து 40 km/hல போனா 10 ஹவர்ல போயிடலாம். அது தெரியும் தானே, பிரச்சனை இல்லை. ஆனா இவர் ஒரு ஹவர் எக்ஸ்ட்ராவா என்ன செய்யறாரு? டைம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்றாரு. ஆகவே இவருக்கு சராசரி கதிக்கும் அவருக்கு சராசரி கதிக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்பீங்களா இருந்தால் இவரோட சராசரி கதி 40 km/h -1. ஆனா இவரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாருலே, அதனால டைம் கொஞ்சம் கூடிருச்சு. ஆகவே 400க்கு கீழ் 10க்கு பதிலாக 11 போட வேண்டி வரும். அப்ப இவரு 40 விட கொஞ்சம் குறைவாக வருவார், இல்ல 30 அந்த கணக்குல வருவார். அப்போ நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், என்னன்னு சொன்னால், எப்படி இடப்பெயர்ச்சி ஆரம்ப நிலையிலையும் இறுதி நிலையிலையும் மட்டும் தங்கியிருக்கோ அதே மாதிரிதான் சராசரி கதி சராசரி இடப்பெயர்ச்சியும் போன மொத்த தூரத்திலையும் எடுத்த மொத்த நேரத்திலையும் மட்டும்தான் தங்கியிருக்கும். சரி, அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு போறாரா, இல்ல வேகங்கள் மாறி மாறி போறாரா, இல்ல அப்படி என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை. சராசரி கதின்றது போன மொத்த தூரம் எவ்வளவு, அதுக்கு எடுத்த மொத்த நேரம் எவ்வளவு, அவ்வளவுதான். அது ரெண்டையும் பாருங்க, பிரிச்சு விட்டீங்கன்னா சராசரி கதி வரும். இடையில என்ன நடந்தாலும் நம்மளுக்கு தேவைப்பட போறது இல்லை. சமன்பாடு என்ன சொல்லுதோ அதை போடுவீங்களா இருந்தால் நம்மளுக்கு ஈஸியா விட வரும். ஆனா சமன்பாடுகளை பாடமாக்கி பிரதியிடுறது மட்டும் இல்ல, அதுல நடக்கிற விஷயம் என்னங்கிறதையும் நீங்க விளங்கி வச்சுக்கணும். ஓகே, அப்போ சராசரி கதி சராசரி வேகத்துல உள்ள அந்த பிரச்சனையை வந்து நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். ஒரு ஸ்கேல்ல, சரியா, இங்கதான் 0த்துல ஆரம்பத்துல இந்த துணிக்கை வந்து இருக்காரு. இந்த திசையிலான இடப்பெயர்ச்சி தான் நம்ம பிளஸ்ன்னு எடுக்கணும். சரியா, ஒரு செகண்ட் முடிவுல அவர் 2 அலகு தூரம் இந்த பக்கம் பிரயாணம் செஞ்சிருக்காரு. 2 செகண்ட் முடிவுல அவர் இன்னொரு 2 அலகு தூரம், அதாவது மொத்தமா 4 அலகு தூரங்கள் போயிட்டாரு. 3 செகண்ட் முடிவுல மொத்தமா 6 போயிருக்காரு. ஒரு சீரான ஒரு இயக்கத்தை தான் ஆட்டுறாரு. ஒவ்வொரு செகண்ட்லயும் 2 அலகு தூரம் போறாரு. ஓகே, இப்ப இவர்கிட்ட சராசரி கதி பார்க்க போறோம். சராசரி கதி நீங்க யோசிப்பீங்களாக இருந்தால், சென்ற மொத்த தூரம் எவ்வளவு? 6 அலகு தூரம். எடுத்த மொத்த நேரம்
3 அலகு தூரம். சரியா, 3 அலகு நேரம். சரியா, அப்போ நம்மளுக்கு வரப்போறது 2, இது ஒரு மீட்டர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அலகு. அப்போ 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, அதான் இவர்கிட்ட சராசரி கதியாக இருக்கு. இதே மாதிரி சராசரி வேகம் எழுதுங்க. சராசரி வேகம் இடப்பெயர்ச்சி 6 அலகு. சரியா, வேகம் பார்க்கறதுக்கு வந்து நேரம் வந்து 3 அலகு நேரம் 3 செகண்டா இருக்கு. ஆகவே சராசரி வேகமும் 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இங்கே அது ரெண்டுமே சமனா இருக்கு. அதோட பாருங்க, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. இடப்பெயர்ச்சியின் திசையில தான் நம்ம வேகம் அளந்தோம், அதனால பிளஸ்ல வந்திருக்கு. இப்போ அடுத்த உதாரணத்தை பாருங்க. t சமன் 0ல 6ல நிக்கிறாரு. t சமன் 1 செகண்ட்ல ரிவர்ஸ்ல வர்றாரு. சரியா, நம்ம இடப்பெயர்ச்சி வந்து இந்த சைட்ல பிளஸ்ன்னு எடுக்கிறோம், ஆனால் அவருடைய இயக்கம் இந்த திசையில இருக்கு. அப்ப நம்மளுக்கு நம்ம கேள்வி செய்ய முன்னுக்கே தெரிஞ்சாலும் வேகம் வந்து நம்மளுக்கு மைனஸ்ல வரப்போகுது. வருதான்னு பார்ப்போம். 2வது செகண்ட் பாத்தீங்களா இருந்தால் இன்னொரு 2 அலகு தூரம் ரிவர்ஸ்ல வர்றாரு. சரியா, இப்ப நம்ம சராசரி கதியும் சராசரி வேகத்தையும் எழுதி பார்ப்போம். சராசரி கதி எழுதுறேன். சென்ற மொத்த தூரம் இங்க இருந்து இங்க வந்தது. அதுக்கு மைனஸ் பிளஸ் எல்லாம் போடுறது இல்லை, பிளஸ் மட்டும்தான். எவ்வளவு? 4 அலகா? 4 அலகு. எடுத்த மொத்த நேரம் 2 ms மைனஸ் 1. அதுல பிரச்சனை இல்லை, அது நம்ம சாதாரணமா செய்யறதான். சராசரி வேகத்தை இருக்க பாருங்க. இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 4 அலகு. ஆனா இடப்பெயர்ச்சி இந்த திசையில இருந்தாதான் பிளஸ், ஆனா இடப்பெயர்ச்சி நடக்கிறதோ இந்த திசையில. ஆகவே -4 அலகுகள் தான் இடப்பெயர்ச்சி. ஓகே, எடுத்த மொத்த நேரம் பாப்பீங்களாக இருந்தால் 0ல இருந்து 2க்கு போயிருக்கு. ஆகவே 2 செகண்ட். அப்ப நம்மளுக்கு வர்ற வேகம் -2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இருக்கு. சரியா, இடப்பெயர்ச்சி இந்த திசையில பொருள் நகருமாக இருந்தால் அவருடைய வேகம் பிளஸ்ன்னு சொன்னேன். ஆனா இங்க இடப்பெயர்ச்சி இந்த திசையில பொருள் நகரல. அதாவது இடப்பெயர்ச்சியை நேர்னு எடுக்கிற திசையில பொருள் நகரல, இடப்பெயர்ச்சியை நேர்னு எடுக்கிற திசைக்கு எதிர் திசையில பொருள் நகருது. ஆகவே அவருக்கு வேகம் மறையில வருது. சரியா, அதை நான் முதல்ல உங்களுக்கு கூட்டுற சொன்னேன். இப்போ ஒரு உதாரணம் செய்யும்போது உங்களுக்கு தெளிவா விளங்கி இருக்கும். அடுத்து பாருங்க, அந்த விஷயம் தான். சரி, அதை நோட் பண்ணிக்கோங்க. துணிக்கையின் நிலை இடப்பெயர்ச்சியின் குறுகிய வகை குறிக்கும். சரி, அதாவது என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இவர் தான் 0, இந்த திசையில நீங்க பிளஸ்னு இடப்பெயர்ச்சி எடுக்கிறீங்க. சரியா, இவர்ல இருந்து இந்த திசையில பொருளோட நிலை இருக்குமாக இருந்தால் இடப்பெயர்ச்சி அவருக்கு பிளஸ், எஸ் வந்து பிளஸ் ஆக இருக்கும். சரியா, இவர்ல இருந்து இந்த திசையில இல்லாம இடது பக்கத்துல அவர்கிட்ட நிலை, அவர்கிட்ட தானம் இருக்குமாக இருந்தால் அவருக்கு இடப்பெயர்ச்சி மைனஸ் ஆக இருக்கும். இதே மாதிரி துணிக்கை நகரும் திசை வேகத்தின் திசையை குறிக்கும். நகர்ற திசை. சரியா, துணிக்கை வந்து இங்க இருந்தவர் இந்த திசையில நகர்றாருன்னு வச்சுக்கோங்க, வேகம் வந்து பிளஸ். சரியா, இங்க இருக்கவர், அதாவது இடப்பெயர்ச்சி பிளஸ்ஸாவே இருக்க நகர்ற திசை இந்த பக்கமாக இருந்தால், நகர திசை பாருங்க, அது வந்து இடப்பெயர்ச்சியின் திசையில இருக்கு இல்ல, ஆகவே இவர்கிட்ட வேகம் மைனஸ். அப்படி இடப்பெயர்ச்சி பிளஸ்ஸா இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனா அவர்கிட்ட நகரும் திசை இடப்பெயர்ச்சி இந்த திசையில இருக்கா இல்ல, ஆகவே v மைனஸ் ஆக இருக்கும். சரியா, இங்க இருக்காரு பொருள், இந்த பொருள் இடப்பெயர்ச்சி இந்த திசையில நகருதா, v பிளஸ். இந்த பொருள் இடப்பெயர்ச்சி இந்த திசையில நகராம எதிர் திசையில நகர்ந்தால் v மைனஸ் ஆக இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், இதை நீங்க தெளிவா விளங்கி வைக்கணும், இதை நோட் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம். இந்த உதாரணத்துல வந்து அது வந்து உங்களுக்கு தெளிவா விளங்கிடும். சரியா, ஒரு பொருள் இருக்காரு, அவர் இந்த OABCDE அந்த பாதையில நகர்றாரு. ஓல இருந்து ஏக்கு போகும்போது, ஏல இருந்து பிக்கு போகும்போது, பில இருந்து சிக்கு போகும்போது, சரியா, அப்படி இடப்பெயர்ச்சிண்டையும் வேகத்திண்டையும் குறிகள் என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறதான் கேட்கறாங்க. ஓல இருந்து ஏக்கு போற ஒரு இடையில இருக்க நிலை ஒண்ணு நான் கருதுறேன். சரியா, ஓங்கிறதான் 0, ஓல இருந்து இந்த பக்கம் இருந்தால் பிளஸ், இந்த பக்கம் இருந்தால் இடப்பெயர்ச்சி மைனஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க தந்திருக்காங்க. இப்போ இந்த துணிக்கை இந்த நிலை OA பாதையில பாப்பீங்களாக இருந்தால் இந்த ரெஃபரன்ஸ், இந்த ஓங்கிற அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைன்ல இருந்து வலது பக்கத்துல இருக்கு. ஆகவே இடப்பெயர்ச்சி பிளஸ். இந்த பாதையில் நகரும் போது அவர் இப்படிதான் நகர்றாரு. அப்ப வேகம் பிளஸ் ஆக இருக்கும். அது இடப்பெயர்ச்சி இந்த திசையிலே இருக்கு, வேகம் பிளஸ் ஆக இருக்கும். ஓகே, இப்போ ஏபி பாதையில நகரும் போது, ஏபி பாதையில இப்படி நகர்வார் இல்லையா, இடப்பெயர்ச்சி பாப்பீங்களாக இருந்தால் இந்த லைனுக்கு வலது பக்கம் தான் இருக்கு. ஆகவே பிளஸ், இடப்பெயர்ச்சி பிளஸ். ஆனா வேகம் இடப்பெயர்ச்சி இந்த திசையில இருக்கு, நகர்றார் இல்ல, எதிர் திசையில் நகர்றார். ஆகவே வேகம் மைனஸ் ஆக இருக்கும். இல்லைங்க, வேகம் மைனஸ் ஆக இருக்கும். இடப்பெயர்ச்சி பாருங்க இந்த பக்கம் தான் இருக்கு, இந்த லைனுக்கு வலது பக்கத்துல தான் இருக்காரு, ஆனாலும் வேகம் மைனஸ்ல வரலாம். சரியா, நகரும் திசை இடப்பெயர்ச்சியின் திசைக்கு எதிர் திசையாக இருந்தால் மைனஸ் ஆகலாம். இதே மாதிரி பிசி பாதையில நகரும் போது வேகம் இந்த திசையில இருக்கும். இடப்பெயர்ச்சி பாருங்க இப்ப மைனஸுக்கு வந்துட்டாரு, இந்த புள்ளியில இருந்து இந்த பக்கம் தான் பிளஸ், ஆனா இப்ப இந்த சைடு வந்துட்டாரு. ஆகவே இடப்பெயர்ச்சி மறை.
வேகம் என்ன நடக்கும்? வேகம் நகர்றது பாருங்க, இடப்பெயர்ச்சியை பிளஸ்ன்னு எடுத்திருக்க திசைக்கு எதிர் திசையில இருக்கு, ஆகவே அது மைனஸ். இதே மாதிரி சிடியில இப்படி நகர போறார். சிடியில இப்படி நகரும் போது இடப்பெயர்ச்சி இந்த குறி மைனஸ், ஏன்னா அந்த லைனுக்கு இடது பக்கத்துல இருக்காரு, ஆகவே மைனஸ். வேகத்தின் பாருங்க, இடப்பெயர்ச்சிய பிளஸ் எடுக்கிறது இந்த திசை, இவர் நகர்றதும் இந்த திசை, ஆகவே வேகத்தின் குறி பிளஸ் ஆக இருக்கும். விளங்குதா? பிளஸ் ஆக இருக்கும். இதே மாதிரி டிஇ பாதை இந்த திசையில் நகர்றார். இந்த பாதையில இப்படி நகர்றதும் ஓஏ பாதையில நகர்றதும் இயல்பு தானே, ஒரே மாதிரி விஷயங்கள் தானே, ஆகவே பிளஸ் பிளஸ்ன்னு வரப்போது நம்ம போடுவோம், சொல்லி பார்ப்போம். சரியா? ஓல இருந்து ஏக்கு போகும்போது பாருங்க, இந்த லைனுக்கு வலது பக்கம் இருக்காரு, ஆகவே எஸ் பிளஸ், இடப்பெயர்ச்சி வந்து பிளஸ். அதே மாதிரி நகர்ற திசை பார்ப்பீங்களாக இருந்தால் இடப்பெயர்ச்சி இந்த பிளஸ் திசையில தான் நகருது, ஆகவே வேகமும் பிளஸ். அதுவும் பிரச்சனை இல்லை. ஆகவே நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். முதல்ல சொன்ன விஷயம், முதல்ல நீங்க நோட் பண்ணீங்கல்ல அந்த 2 பாயிண்ட்ஸ், அது இடப்பெயர்ச்சி நிலையை சார்ந்தது. சரியா? நிலை வந்து நம்ம கருதுற திசையில தள்ளி போயிருந்தால் வலது பக்கம் பிளஸ்ன்னு எடுத்திருப்போம், வலது பக்கம் தள்ளி போயிருந்தா பிளஸ்ஸா இருக்கும். சரியா? ஆனா வேகம் எந்த திசையில நகருதோ அந்த நகர்ற திசை இடப்பெயர்ச்சியின் திசையாக இருக்குமா இருந்தால், இடப்பெயர்ச்சியை பிளஸ்ஸா எடுத்திருக்க திசையாக இருந்தால் வேகம் பிளஸ், அப்படி இல்லாம எதிர் திசையாக இருந்தால் வேகம் மைனஸ். நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, அதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட், நிறைய இடங்கள்ல தேவைப்படும். ஓகே, அடுத்து வருவோம் ஆர்முடுகல். ஆர்முடுகல்ங்கிறது அக்சலரேஷன். சரியா? ஆர்முடுகல் அப்படின்னா வேகம் மாறுற வீதம், அதை வேக மாற்ற வீதம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அலகு நேரத்தில் ஏற்படும் வேக மாற்றம் அப்படின்னு ஒரு டெபினிஷன் கொடுக்கலாம். இப்ப வீதம் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கும்னு சொன்னால் அலகு நேரத்தை குறிக்கும். சரியா? எங்கேயாவது ஒரு இடத்துல டெபினிஷன்ல வீதம் அப்படின்னு இருந்தால் அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதான், அங்க வந்து நேரத்தால பிரிக்கிறோம் அப்படின்னு. ஒரு அலகு நேரத்துல என்னமோ மாற்றம் நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. வீதம்ங்கிற வார்த்தை அதை குறிக்கும். சரி, இதே மாதிரி சில வார்த்தைகள் இருக்கு. படித்திறன் அப்படின்னா நீளத்தால பிரிப்போம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம வரும்போது பேசுவோம். ஆர்முடுகல்ங்கிறது வேகமாற்ற வீதம் தானே, வேகமாற்ற வீதம், ஆகவே கீழே டைம் இருப்ப நேரம். சரியா? நேரம்னு எழுதிக்கோங்க. மேல வேக மாற்றம். சரியா? வேக மாற்றம், வேக மாற்றம். ஓகே, அப்ப இந்த வேக மாற்றம் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு விதமா சொல்லலாம். என்னைக்குமே பிசிக்ஸ்லயோ சரி மேத்ஸ்லயோ சரி மாற்றம் அப்படின்னு சொன்னால் இறுதியில இருந்து ஆரம்பத்தை தான் கழிக்கணும். சரியா? இறுதி மைனஸ் ஆரம்பம். அப்போ வேக மாற்றம்ங்கிறது இறுதி வேகம். இப்ப இறுதி பெருசா ஆரம்பம் பெருசா அதெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. வேக மாற்றம் அப்படின்னு வந்துட்டால் இறுதியில இருந்து தான் ஆரம்பத்தை நீங்க கழிக்கணும். இறுதி வேகம் மைனஸ் ஆரம்ப வேகம், அது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அதுல நிறைய பேர் பிள்ளை விடுவாங்க. சரியா? இதே மாதிரிதான் உந்த மாற்றம் அப்படின்னு இருக்கும். மாற்றம் இல்லையா, இறுதி உந்தம் மைனஸ் ஆரம்ப உந்தம். இந்த 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 ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் மாதிரி தான் இது. ஒரு சின்ன ஒரு விஷயம், இதை பார்க்காம நிறைய பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் விடுவாங்கன்னு இந்த கேள்வியை திருப்ப திருப்ப போட்டிருக்காங்க. ஒரு பெட்ல வந்து ஒரு பால் வந்து அடிபட்டு போகும், அந்த டைம்ல உந்த மாற்றம் வந்து நம்ம காண வேண்டியிருக்கும். நிறைய பேர் பிள்ளையான விடைக்கு போவாங்க. காரணம் என்ன? கேர்லெஸ் மிஸ்டேக். இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிக்கணும். சரியா? இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிக்கணும், பெருசுல இருந்து சின்னதை கழிக்கணும். நீங்க ஞாபகம் வைக்காங்க, இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிக்கணும். சரியா? நம்ம ஒரு உதாரணம் செஞ்சு பார்ப்போம். இறுதி வேகம் மைனஸ் ஆரம்ப வேகத்தின் கீழ் நேரம். ஓகே, இதை நீங்க என்ன கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வைக்கலாம். ஏன்றது இறுதி வேகத்துக்கு நம்ம குறியீடு பொதுவாக வி போடுவோம், மைனஸ் ஆரம்ப வேகத்துக்கு யூ போடுவோம். இந்த சமன்பாடை பாக்ஸ் பண்ணி ஞாபகமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சில சமன்பாடுகள் இருக்கு. நம்ம வேக நேர வரைவு, இடப்பெயர்ச்சி நேர வரைபெல்லாம் பார்த்துட்டு, சரியா, அதுக்கு பிறகு அந்த வரைபில இருந்து சமன்பாடுகள் கொஞ்சம் நிறுவி எடுப்போம். சரியா? அந்த சமன்பாடுகள் மிக முக்கியமான சமன்பாடுகள். அதை இதே மாதிரி நீங்க பாக்ஸ் பண்ணி சமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு நிறைய கேள்விகள் பாஸ் பேப்பர்ஸ் நீங்க செய்து பார்க்கும்போது அந்த சமன்பாடுகள் உங்களுக்கு மனசுல தானே ஞாபகம் நின்றோம். நீங்க பாடமாக தேவையில்லை, அதுவா ஞாபகம் நிற்கும். ஏன்னா அந்த அளவு கேள்விகள் இருக்கு. சரியா? நம்ம பாஸ் பேப்பர்ஸ்ல நிறைய ஒர்க் பண்ணும்போது இந்த சமன்பாடுகள் ரொம்ப தேவைப்படும். அதெல்லாம் சமரைஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, உதாரணங்கள் 2 பார்ப்போம். சரியா? t = 0 ஆரம்ப வேகம் 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. t = 2 செகண்ட்ல இறுதி வேகம் 40 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அதாவது 2 செகண்ட் வந்து அங்க இயக்கம் நடந்திருக்கு. அந்த டைம் வேகம் வந்து 10 இருந்து 40க்கு மாறி இருக்கு. ஆர்முடுகல் காணும். ஆர்முடுகல் இறுதி வேகம் மைனஸ் ஆரம்ப வேகம் v - u / t. இறுதி வேகம் 40, ஆரம்ப வேகம் 10, எடுத்த நேரம் வந்து 2, ஆகவே 15 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஆக இருக்கும். அங்க ஆர்முடுகல் எழுதுனீங்க இல்லையா, அதுல வந்து அலகும் பரிமாணமும் எழுதிக்கோங்க. அலகு யூனிட் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஓகே, பரிமாணம் டைமென்ஷன்ஸ் சொல்லுவோம். பரிமாணம் என்னது? எம்முக்கு வந்து எல், செகண்டுக்கு வந்து t - 2. ஓகே, அலகு பரிமாணம் எழுதிக்கோங்க. யூனிட்ல மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஆக இருக்கு. இந்த கேள்வியை பாருங்க. இறுதி வேகம்
மைனஸ் ஆரம்ப வேகம் ஓவர் டி. இறுதி வேகம் 5, ஆரம்ப வேகம் 10, நேரம் 2 செகண்ட். ஆகவே 5/2 அது மறையில வரப்போகுது இல்லையா? அப்போ மறை 2.5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஓகே, இங்க அமர்முடுகள் வந்து மறையாக காணப்படுது. ஆர்முடுகள் மறையாக இருக்கு. ஆர்முடுகள் மறையாக இருந்தால் அதுக்கு அமர்முடுகள் அப்படிங்கிற பேரை சொல்லுவோம். ஆர்முடுகள் அப்படிங்கிறது வேக அதிகரிப்பு வீதம், வேகம் கூடுற ரேட். சரி, வேக அதிகரிப்பு வீதம் ஆர்முடுகள். அமர்முடுகள்ங்கிறது வேக குறைவு வீதம் அல்லது வேக தேய்வு வீதம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, வேகம் வந்து தேயிற வீதம், வேகம் வந்து குறையிற ரேட். அப்போ அது ரெண்டையும் ஒட்டுமொத்தமா சேர்த்துதான் வேக மாற்ற வீதம் அப்படின்னு சொல்றது. அப்போ ஜெனரலைஸான ஒரு தீரி தான் மேல நிறுவி இருக்கும். ஆர்முடுகள் மைனஸ்ல வந்து அது அமர்முடுகளாக இருக்கும். அது ஓலை விஷயங்கள், அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தெரியும். அப்ப இங்க நம்மளுக்கு அமர்முடுகள் வருது, அது மைனஸ்ல வருது. ஆர்முடுகள்ங்கிறது ஒரு காவி, அதே மேல நோட் பண்ணிக்கோங்க. ஏன்? வேக மாற்றத்தின் கீழ் நேரம் இல்லையா? அப்ப வேக மாற்றம்ங்கிறது வேகம், அது கீழே நேரம். வேகங்கிறது ஒரு காவி தானே, ஆகவே ஆர்முடுகள் காவியா வரும். ஆர்முடுகள் பிளஸ் மைனஸ் வரலாம், அதுக்கு பருமனும் திசையும் உண்டு. ஆர்முடுகள் ஒரு காவி கணியம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப இங்க ஆர்முடுகள் வருது மைனஸ் 2.5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஓகே, இங்க வந்து 10 தான் பெருசு, 5 சின்னதுன்னு சொல்லி 10ல இருந்து 5 கழிச்சு போட்டக்கூடாது. இறுதி வேகத்திலிருந்து தான் கட்டாயம் ஆரம்ப வேகத்தை கழிக்கணும். ஓகே, அடுத்த கேள்வி வரும். ரைட், இது பாருங்க, இது வந்து நம்ம பிறகு வந்து நம்ம பெருசா படிக்க தான் போறோம், புவியீர்ப்பின் கீழ் நிலை குத்து இயக்கங்கள். சரியா? ஆனா இங்க வந்து ஆர்முடுகளை விளங்கப்படுத்துறதுக்காக T7 0ல அவருக்கு வேகம் 0, T7 1 செகண்ட்ல 9.8, T7 2 செகண்ட்ல 19.6, T7 3ல 29.4, அப்படி வேகம் மாறிட்டு போகுது. அந்த வேகம் மாறும்போது நடக்கிற அந்த இடப்பெயர்ச்சி பாருங்களேன், அந்த இடப்பெயர்ச்சி கூடிக்கிட்டு போறதை உங்களால அவதானிக்க முடியும். நீங்க VT கிராஃப் வரையும் போது இதை இன்னும் தெளிவாக நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கலாம். சரியா? இப்போதைக்கு இது வந்து வேகம் தொடர்ச்சியா கூட்டிட்டு போறதை வந்து நீங்க அவதானிங்க. சரியா? இங்க இருக்க ஆர்முடுகளை ஒருக்கா கண்டு பார்ப்போம், வேற வேற கணியங்களுக்கு ஆர்முடுகள் கண்டு பார்ப்போம். T7 0, T7 1, அது ரெண்டுக்கும் காண்றேன். T7 0வில் இருந்து T7 1 வரை ஆர்முடுகள். இறுதி வேகம் எவ்வளவு? 9.8 மைனஸ் ஆரம்ப வேகம் 0 ஓவர் டைம் 1, 9.8 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. சரியா? இதே ஆர்முடுகளை T7 0ல இருந்து T7 4 வரைக்கும் காணும். சரியா? சும்மா கண்டு பார்ப்போம். இறுதி வேகம் 4 செகண்ட்ல இறுதி வேகம் 39.2. ஆரம்ப வேகம் T7 0ல 0. மொத்த டைம் T0ல இருந்து 4 வரைக்கும் இல்லையா? 4. அப்ப இதை 4ஆல பிரிங்க. 4ஆல பிரிச்சால் 9.8 வரும் இல்லையா? ஆர்முடுகள் 9.8 வருது. இந்த ஆர்முடுகள் என்னன்னு சொன்னால் புவியீர்ப்பு ஆர்முடுகள் G ஆக இருக்கும். அது நம்ம பிறகு பார்ப்போம். இதுல வந்து நிறைய கேள்வி இருக்கு, இதுக்கு விகிதமெல்லாம் நம்ம காணும். 1க்கு 3க்கு 5க்கு 7 அந்த மாதிரி இடப்பெயர்ச்சி ஒரு விகிதத்துல கூடும், அதெல்லாம் நம்ம பிறகு காணும். சரியா? அதெல்லாம் காணுவோம். இப்போதைக்கு இந்த ஆர்முடுகள் பருமன் 9.8 இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு. ஓகே, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு, நம்ம பார்ப்போம். இன்னைக்கு இந்த செஷனை முடிப்போம். ஓகே, தேங்க்யூ.